சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். மயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. நேர்ல வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு மீண்டும் அஸ்வத் போபோ இணைந்திருக்கிறார். கேட்க நிறைய இருக்கிறது, கேட்டலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் அருண். என்ன இப்போ முகத்துல ஒரு புன்னகை தெரியுது? ஒரு பிரைட் சன்லைட், அது மஞ்சள் கலர்ல தெரியற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்லைட் ரிலீஃப் நிறைய பேருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து அந்த பிபி பிரஷர்லாம் லைட்டா குறைஞ்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ சிஎஸ்கேவோட அந்த ஒரு வின், அது இப்ப அந்த டேபிளையும் ஓப்பன் ஆக்கி இருக்கோன்ற கேள்வி எழுப்பி இருக்கு. கிரிக்கெட் எந்தூசியாஸ்டிக்கே வந்து இதாயிருக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம முன்னாடி ஐபிஎல் சேர்மனா இருந்த பிரிஜேஷ் பட்டேல் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, when CSK performs good, it's good for IPL and broadcasting and telecast அப்படின்னு. லிட்டரலி அதுதான் உண்மை. அந்த ஜோஷ் உள்ள வரும். சிஎஸ்கேவோ, ஆர்சிபியோ, மும்பையோ, கேகேஆரோ, த லெகசி டீம்ஸ், இவங்க இதுல வந்து ஆர்சிபிக்கு லெகசி இல்லைனாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அவங்க எப்பவுமே அண்டர்டாகா ஒரு பஞ்சிங் அபவ் தேர் வெயிட் அப்படி இருந்து அவங்க ஃபைட் பேக் கொடுப்பாங்க, பிளே போல்டா இருப்பாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பிராண்ட், அது அந்த பிராண்டோட ஒரிஜினல் நேச்சர்ல இல்லைன்றது ஒரு டவுனா இருந்தது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. ருத்துராஜ் மேல கேள்வி, டிரான்சிஷன் டைம், இது மாதிரி நம்ம மனசை தேர்த்திக்கிறது இருக்கு, இது பண்றது இருக்கு. பட் ஓவரால் சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஆப்போசிட் டீமே ரசிப்பாங்கன்றதுதான் எதார்த்தம். சிஎஸ்கே ஃபேன்ஸை நம்ம ரசிக்க மாட்டோமானா ரசிக்கதான் செய்வோம். ஓப்பனான விஷயம் அது. ஸோ அதுதான் அது. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, யுவர் ஸ்பாட் ஆன் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க வந்து இந்த டீம்ல அக்கீல் ஹுசைன் வரணும் அப்படின்னு சொன்னதும், அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண குர்ஜப்னீத் உள்ள ஆடி இருக்கிறதும், லிட்டரலி நம்மளுடைய அந்த இன்ட்ராக்ஷன் அது பிளேயிங் லெவன்ல அப்படியே இருந்திருக்குன்றத பாக்குறோம். ரைட் பாத் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய போன மேட்ச் பத்தின கமெண்ட்ஸ். இல்ல, மோர் தென் வாட் நான் சொன்னன்றதோட நம்ம ரெண்டு பேரோட உரையாடல் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படி சொல்லலாமே. அதுதான் வந்து நியாயமான பேச்சா இருக்கும். ஏன்னா ஐ திங்க் we don't here intend to நம்ம வியூஸ்க்காக ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு பண்றது இல்லை. கிரிக்கெட்டா பார்த்து என்ன கரெக்டா பண்ணணும், என்ன தவறா நடக்குது. சிஎஸ்கே நல்லா பண்ணாத போதும் அதை கால் அவுட் பண்ணணும், சிஎஸ்கே நல்லா பண்ணும் போதும் அதை சூப்பரா கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஓகேடா சிஎஸ்கேக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஐ திங்க் வெரி வெரி ஆனஸ்ட்லி சிஎஸ்கே பிளேட் குட் கிரிக்கெட். ஒரு ஆன் பேப்பர் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஆன் கிரவுண்ட் அந்த 3 மேட்ச் ஆடினதுல பார்த்தோம்னா சிஎஸ்கே டெஃபினெட்லி வாஸ் த வீக்கர் டீம் கோயிங் இன்டு தி மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் பட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட டாபிக் வரலாம் அப்புறமா. பட் சிஎஸ்கே நிறைய விஷயங்கள் கரெக்டா பண்ணாங்க. ஐ திங்க் முதல்ல அக்கீல் ஹுசைன் ஆட வச்சது, மேபி அவரோட ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போட்டிருக்க மாட்டாரு, அவருக்கு பேட்டிங்லாம் வரதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, ஏன்னா டாப் ஆர்டர்லேயே செம்மையா ஆட்டாங்க. பட் அக்கீல் ஹுசைனோட ஃபீல்டிங்லயுமே அவரோட ஒரு எஃபர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அவர் அந்த நியூ பால்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நியூ பால்ல வந்து ஸ்பின் போடுறதுன்றது ஒரு தனி ஸ்கில். And he is not a very attacking bowler. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். He is more of a defensive option who can give you 1 or 2 wickets on a good day. அப்படி இருக்கும்போது நீங்க T20ல வந்து ஒரு வெரைட்டி அதிகமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கீல் ஹுசைன் எனக்கு வந்து என்னன்னா அவர் கண்டினியூ பண்ணணும். அவருக்கு ஒரு டீசென்ட் ரன் ஆஃப் அட்லீஸ்ட் 4-5 கேம் கொடுக்கணும். அண்ட் ஐ திங்க் he'll definitely come out good அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு பேருக்கும் நல்லா போடுவாரு. குர்ஜப்னீத் ஐ திங்க், ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா குர்ஜப்னீத்தையும் ஆட வைக்கலாம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் ரன் அப்ப மார்க் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ யூஸ்வலா வந்து இந்த முன்னாடி போலர்ஸ் வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் சுண்ணாம்பு பெயிண்டால வந்து மார்க்கிங் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு எல் போடுவேன். ஸோ தட் ஏன்னா இங்க இருந்து ரன் அப் ஆரம்பிக்கலாம், இது என்னோட ரன் அப்போட மார்க் அப்படின்னு. நிறைய பேர் இனிஷியல்ஸ் போடுவாங்க, அவங்களோட பேர் இனிஷியல்ஸ் போடுவாங்க, இல்ல சில பேர் வந்து ஒரு பிளஸ் சைன் போடுவாங்க, என்ன வேணா போடுவாங்க. ஸோ குர்ஜப்னீத் முதல் மேட்ச்ல இருந்து அவரோட ரன் அப்பை வந்து அந்த டேப்பால மார்க் பண்ணி அவரோட இதை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூப் வந்ததுனால அந்த வெளியே உட்காந்துட்டு இருக்கிற 5 பேருமே ரெடியா இருக்கணும். எனி டைம் உங்களுக்கு போலிங்கோ பேட்டிங்கோ வரலாம். ஸோ வெரி க்ளோஸ் டு மேக்கிங் இஸ் டெபியூ பண்ணாரு. இதை விட என்ன ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்க முடியும்? அவர் சர்ஃபராஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோயிலை கட்டி கும்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு மொமெண்டம் கொடுத்ததே அந்த கேட்ச் தான். அது வந்து உங்களுக்கு முன்னாடி 2 விக்கெட் இருந்தாலும் அக்சர் பட்டேல் விக்கெட் போகல அப்படின்னா அந்த மேட்ச் வேற. அது அந்த எடுத்த விதம் அது வந்து லிட்டரலி சிஎஸ்கேவை பம்ப் அப் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டெபியூல பாலே வந்து உங்களுக்கு விக்கெட்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஜப்னீத் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சாரு.
எப்பவுமே அது பவுன்ஸ். டேவிட் மில்லர் சவுத் ஆப்பிரிக்கா ஆட்டு வர்றாரு, அவருக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ஹைட்லயே தான் ஆடி பழகி இருப்பாரு, அவருக்கே வந்து பொக்குன்னு அடிக்குது பால். ஸோ குர்ஜப்னீத்துக்கு எப்பவுமே என்னன்னா அந்த ஒரு ரிஸ்க் ஸ்னாப்னு ஒன்று சொல்லுவோம், அது வந்து ஒரு அந்த கடைசி மொமெண்ட்ல ஒன்று இருக்கும். அண்ட் இஸ் வெரி டால் அண்ட் ஒரு சில பேர்ல நேச்சுரலி பில்ட் டு போல் அந்த குவிக் அண்ட் ஒரு பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ண, அது குர்ஜப்னீத்துக்கு. அவர் பார்த்தா பெருசா ஜிம்லாம் அப்படியே வெயிட் அடிக்கிற ஆள்லாம் கிடையாது, நல்ல ஒரு வயரி, நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரன் அப் அண்ட் ஆக்ஷன், செமையா போலிங் போட்டாரு. எனக்கு என்னன்னா அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. எஸ், ஒரு கிளிம்சஸ் காமிச்சாரு, பட் இந்த மேட்ச் பெரும்பாலும் அவர் அந்த ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த், நல்ல கொஞ்சம் கழுத்துக்கிட்ட வர லென்த் தான் நிறைய போட்டாரு. பட் கோயிங் ஃபார்வர்ட் விக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அவர் டெத்ல 2 ஓவர் கண்டிப்பா வச்சுப்பாங்கன்னு தோணுது. அவரோட பேக் ஆஃப் த ஸ்லோவர் ஒன்ஸ் ஸ்டம்ப்லயும் போடுவாரு, வெளியவும் போடுவாரு. ஸோ இந்த வெளியே போடுற பேக் ஆஃப் த ஸ்லோவர் ஒன்ஸ் நிறைய மேல கிளம்பும் கேட்சஸ்க்கு. ஸோ ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் குர்ஜப்னீத் வந்து டெத்ல வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ குர்ஜப்னீத் நம்ம அடிஷனு ஓவரால் ஆட்டம் கலக்கிருச்சு. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த அகீல் ஹுசைனுடைய யூசேஜ் நான் கேட்க நினைக்கிறேன். நான் வந்து இப்பயுமே அகீல் ஹுசைன் சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்றேன். அவரோட ஒஸ்ட் டேல, ஐ மீன் அவரோட பெஸ்டா இல்லாத நாள் கூட 2 ஓவர்ல 20 கொடுத்திருக்காரு. வேற மேட் ஹென்றி கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 2 ஓவர் போட்டு தர 35 ரன் போயிருப்பாரு. சோ நமக்கு வந்து அந்த ஒரு 15 ரன் குறைச்சிருக்காரு அப்படின்றது ஒரு ஆறுதலா அப்படின்னு பாக்கணுமா, இல்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணார்னா ஒரு 3 ஓவர் போட்டு ஒரு 30 ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு வந்து நிப்பாரு, 28 ரன் 26 ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு 3 ஓவர் வந்து நிப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அகீல் ஹுசைன் வந்து கண்டிப்பா நர்வ்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சது. புது பிரான்சைஸ், ஐபிஎல் ஆடுறாரு, ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டாரு. நீங்க வந்து ஒரு போலரா வந்து அதுதான் உங்களோட வர்ஸ்ட் ட்ரீமா இருக்கும். நீங்க மொதல் பால் போயிட்டு ஒரு நோ பாலோ இல்ல 6ஓ கன்சீட் பண்றது, அதுதான் ஒரு அங்கேயே வந்து கொஞ்சம் பேட் ஸ்டார்ட் மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் ஃப்ரீ ஹிட்ல ஒரு பவுண்டரி போச்சு, அதுக்கப்புறம் ஆனா கம்பேக் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பால்ல 5 ரன், மீதி 11 பால்ல 15 ரன் தான் கொடுத்திருக்காரு. சோ ஹி ஹஸ் போல்ட் வெல். அந்த ஸ்டார்ட் அவருக்கு கொஞ்சம் நிறைய டாட்ஸ் வந்துச்சு அந்த இடத்துல, நிறைய டாட் பால்ஸ். ஸோ டெஃபினெட்லி நான் பாசிட்டிவா தான் பார்ப்பேன் இதை. ஏன்னா மேட் ஹென்ரியோட டெஃபினெட்லி அகீல் ஹுசைன் இஸ் a better ஆப்ஷன். அண்ட் கமிங் கேம்ஸ்ல இன்னும் பெட்டரா பண்ணுவார் அவர் வந்து. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேலயுமே ஒரு விக்கெட் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. அடுத்த மேட்ச் கேகேஆரோட விளையாடுறாங்க சிஎஸ்கே. அவங்க ஓப்பனர்ஸுமே வந்து இப்போ ஃபின் ஆலன்லாம் வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பேட்டிங். பட் ஸ்டில் அவர் வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா நிறைய அவுட்டும் ஆயிருக்காரு அவரோட ஹிஸ்டரி ஆஃப் பாத்தீங்கன்னா. அண்ட் அஜிங்கியா ரஹானே கால் வராம பேட் ஓடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், கால் வராம ஆஃப்ல பேட் ஓடக்கூடிய பேட்ஸ்மேன் அவர். கரெக்ட். அண்ட் ரொம்ப நீங்க ஃப்ரண்ட்ல இன் கேஸ் அந்த ஃப்ரண்ட் பிரஸ் பண்ணல வச்சுக்கோங்களா அகீல் ஹுசைன், உங்களுக்கு நேரா அந்த உள்ள ஸ்விங்கார பால் பேட்ல அடிக்கலாம், இல்ல பேட்ல பட்டு கூட ஸ்டம்ப்ல அடிக்கலாம், என்ன வேணா ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி பேக் அகீல் ஹுசைன். அவர் நல்லா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அதான் நீங்க சொல்றீங்களா 3-30 போச்சுன்னா கூட அவர் 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்தா அது போருமே. அவர் 4 ஓவர் போட்டு 25 ரன் எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலே இல்லை. பும்ராவே 4 ஓவர் 36 ரன்னுக்கு போறாரு. ஸோ வந்து நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கணும். எனிவேர் பிட்வீன் 8 to 10 runs per over அகீல் ஹுசைன் போனா சிஎஸ்கே வில் பி ஹாப்பி. அதுல அவர் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா போனஸ். ஓவர்டன் லிட்டரலி நேத்து நம்ம இந்த மேட்ச்ல 2 டன் அவங்க வந்து ஒன்னு சேட்டன் இன்னொன்னு ஓவர்டன், இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு லைஃப் சேவிங் பேட்டிங்ல ஒருத்தர் இது பண்ணாரு. லிட்டரலி நேத்து நம்ம பார்த்தோம், நேத்து ராஜத் பட்டிதாருடைய பேட்டிங்கை பார்க்கும்போது பெரிய இன்னிங்ஸ் மாதிரி இருக்கு. 203 ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. வேற நமக்கு சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப நடுவுல டாட் ஆடினாரு, சிங்கிள்ஸ் தட்டினாரு, தடுமாறினாருன்ற பெர்செப்ஷன் நமக்கு இருக்கும். பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வே பெட்டர் தான் ராஜத் பட்டிதார் அண்ட் 100 அடிச்சிருக்காரு. சோ இது பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு சஞ்சு. இன்னொன்னு ஓவர்டன், சஞ்சு பேர்பட்ட இன்னிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓவர் சைட் பண்ற மாதிரி ஓவர்டன் ஆடி இருக்காரு. ஓவர்டனோட அந்த வைட்டலான அந்த ஸ்பெல் அது எப்படி புரிஞ்சுக்க, இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட். ஒரு 7 மேட்சுக்கு ஒரு டைம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, 4 மேட்சுக்கு ஒரு டைம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. மத்தவங்க அடுத்தடுத்த சிச்சுவேஷன்ல ஒரு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும், அவரையே நம்ம நம்பி இருக்க கூடாது அப்படின்னு பாக்கணுமா, இல்ல அவரு சீரியஸா இந்த ஃபார்ம்ல இருக்காரு, ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்காரு, ஹி இஸ் கோயிங் டு ரிப்பீட் கேம் ஆஃப்டர் கேம் அப்படின்னு பாக்கணுமா? முதல்ல ஜேமி ஓவர்டன் பத்தி பேசிடுறேன். ஐ திங்க் ஒரு டீம் மேனேஜ்மெண்டா, ஒரு கேப்டனா ஒரு பிளேயருக்கும் என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ்ன்றத அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் சிஎஸ்கே அதை சூப்பரா போன மேட்ச்ல இருந்து இந்த மேட்சுக்கு கரெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம போன வீடியோல பேசணும், ஜேமி ஓவர்டன் ஆர்சிபி கூட சூப்பரா தான் போலிங் போட்டாரு.
2 overs 1 for 12 அந்த கடைசி ஓவர் 30 ரன். அது யாருக்கு வேணா நடக்கலாம். ஒரு யஷ் தயாலுக்குமே அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியன் டீம்ல எல்லாம் வந்தார். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு 1 off ஓவர் நடக்கும். பட் எனக்கு என்னன்னா the way Jamie Overton was used against RCB, அதுக்கும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல அவரோட யூசேஜ், அவர் போட்ட லென்ஸ், அவர் போட்ட லைன்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், நட்ராஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்டுக்கு வந்து யார்கர் தான் அவரோட ஸ்ட்ரென்த். ஏன்னா அவர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடி வராரு. அவரோட எப்பவுமே போலருக்கு வந்து ஒரு நேச்சுரல் லென்த்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஜேம்ஸ் ஆண்டர்சன் போடுறாரு வச்சுக்கோங்களேன், அவரோட நேச்சுரல் லென்த்தே அந்த ஒரு 5-6 மீட்டர் மார்க்ல கரெக்டா அந்த பேட்டரை முன்னாடி எடுத்துட்டு வந்து எட்ஜ் எடுக்கிறது தான் அவரோட நேச்சுரல் லென்த். நீங்க தூக்கம் சேர்த்து அவர் எழுந்து போட சொன்னா கூட அந்த 5 to 6-7 மீட்டர் மார்க்ல போடுவாரு. பட் மெக்ராம் அப்படிதான், மெக்ராக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கும், ஆண்டர்சனோட கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அவரோட ஹைட் அதிகம். சோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும். bowling is a very very specific skill set. no bowlers are the same. in fact பரத் அருண் இருக்கார்ல, நம்ம இந்தியன் டீம் கோச்சா இருந்தாரு, இப்ப எல்எஸ்ஜிக்கு bowling கோச்சா இருக்காரு. அவர் ஒன்னு சூப்பரா சொல்லுவாரு, no two hand ratings are the same. எல்லாருக்குமே டிஃபரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ற, அது எப்படி எலிஜிபிளா ஆக்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் bowling ஆக்ஷனும் கம்பேரிசன் கொடுப்பாரு. ஸோ இப்போ நான் நட்ராஜன் எக்ஸாம்பிள் கொடுத்தது என்னன்னா, அவரோட நேச்சுரல் லென்த் யார்கர். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ் பாலை கையில பிடிச்சி யார்கரா போட்டு தான் அவருக்கு பழகம். ஒரு பிரின்ஸ் யாதவ், அவருக்கு யார்கர் தான் நேச்சுரல் லென்த். அந்த மாதிரி ஜேமி ஓவர்டன் அவர் வளர்ந்த இடம் வந்து, அவர் ஆடின இடம் எல்லாம் இங்கிலாந்து. அங்க ஸ்விங்கிங் கண்டிஷன், மேபி அங்க ஸ்விங்கார கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் மேல போடுவாரே தவிர, அவர் ஹீஸ் அ ஹிட் த டெக் பவுலர். அவரோட ஹைட் நல்ல ஸ்ட்ராங் லேட், ஸ்ட்ராங் அண்ட் 6'4" ஹைட் இருக்கும்போது அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு மார்க்கி மார்க்கெல்லாம் போடுற மாதிரி நல்லா அந்த பேக் ஆஃப் லென்த்ல வச்சு குப்புன்னு. இப்போ குர்ஜப்னீத் நம்ம பேசணும்ல, குர்ஜப்னீத்தோட இன்னும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் ஹையரா போடுவாரு. அண்ட் 147 கிளிக் பண்ணாரு, 147, 145, 145 ஆவரேஜா போடுறாரு, 143 to 145. சோ ஜேமி ஓவர்டனோட ஸ்ட்ரென்த் அதுதான். சோ நீங்க சேப்பாக் கிரவுண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன், சைட் பவுண்டரிஸ் ஆர் வெரி பிக். நீங்க இந்த ஐபிஎல் ஒரு 15 கிரவுண்ட்ல நம்ம விளையாடுறோம்னா, இந்த ஐபிஎல் எந்த கிரவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் சேப்பாக் இஸ் ஒன் ஆஃப் த பிகர் கிரவுண்ட்ஸ், எஸ்பெஷலி சைட்ஸ். ஸ்ட்ரைட் கொஞ்சம் ஓகே தான் சேப்பாக். ஸோ அந்த சைட் பவுண்டரிஸை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றது முக்கியம். நம்ம ஜேமி ஓவர்டன் அதான பண்ணாரு இந்த மேட்ச். நல்லா அந்த பேக் ஆஃப் லென்த்ல வந்து குப்புன்னு ஃபுல் எஃபர்ட் கொடுத்து போட்டாரு. நல்ல கேட்சஸ், மிட் ஆஃப்ல கேட்ச், டீப் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் அவுட் ஆனாங்க. ஸோ அதுதான் ஜேமி ஓவர்டனோட ஸ்ட்ரென்த். நீங்க அவரை கூப்பிட்டு பாலை ஸ்விங் பண்ணுப்பா, மேல போடுப்பா, யார்கர் போடு, வைட் யார்கர் போடுன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அங்கதான் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் தப்பு பண்ணாங்களே சிஎஸ்கே, தட் ஜேமி ஓவர்டன் நீங்க வந்து ஸ்லாக்ல போட்டாலுமே அவர் பேக் ஆஃப் த லென்த் கொஞ்சம் ஸ்லோவர் பவுன்சர்ஸ், ஸ்லோவர் போட்டு வைடர் ஸ்லோவர் இதெல்லாம் தான் பண்ணணும். யார்கர் வந்து ஒரு சேஞ்சப்பா இருக்கணுமே தவிர யார்கரோ வைட் யார்கரோ அவரோட மெயின் பிளான்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவருக்கு வந்து நேச்சுரல் கிடையாது. we have to agree on that. So I think the way Ruturaj and the team management used Jamie Overton was brilliant, and he was extremely brilliant. 4 விக்கெட் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி கிரிக்கெட் அப்படிதான கேம், பேட்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க எல்லாருமே. நத்திங் டேக்கிங் அவே நத்திங் ஃப்ரம் சஞ்சுஸ் இன்னிங்ஸ், அவுட் ஸ்டாண்டிங் நாக். அண்ட் இதை நம்ம ஒரு பேட்டர்னாவே பார்க்கறோம்ல. இப்போ ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் ஓவர்டன் டு சஞ்சு, எப்பெல்லாம் அந்த ஒரு டவுன்ஃபால் போகுதோ, எப்பெல்லாம் இவன் வேஸ்டா இவன் போறண்டா அப்படின்னு சொல்லும் போதோ டக்குன்னு ஒரு ரைஸ். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் லைஃப்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் பிரசன்டேஷன்லயுமே அதான் சொன்னார் அவரு. நான் இப்போ 31 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து அந்த ஒரு டவுன்ஃபால் வரும்போதோ, ஒரு ஃபெயிலியர் சீரீஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வரும்போதோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப மெச்சூர்டா பாக்குறேன் இப்போ அப்படின்னாரு. இன்னொரு சூப்பரான இன்சைட் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் சொல்லியிருந்தாரு, நம்ம போலிங் கோச், அசிஸ்டன்ட் போலிங் கோச் ஆஃப் சிஎஸ்கே. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சஞ்சு வந்து மேட்சுக்கு முன்னாடி நாள் பிராக்டிஸே பண்ணலையா. அந்த மேட்சுக்கு -2, அதாவது முந்தின நாள் ஆஃப் மேட்ச், முந்தானேத்திக் ஆஃப் மேட்ச் வந்து 3 மணி நேரம் பேட்டிங் ஆனாராம். So he now continuously 3 hours. So ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ பேட்டிங் ஆடணும், எப்போ அதிகமா ஆடணும், எப்போ ஆட வேணா, பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், மைண்ட் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கலாம், அந்த ஒரு பேட்டர்ன் சூப்பரா கணிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு சஞ்சு எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிச்சா மறந்துடும், முன்னாடியே படிச்சா அது மைண்ட்ல இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது போல நெட்ஸ்ல முந்தின நாள் பிராக்டிஸ் பண்ணாம அது முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதுவுமே அதான் கிரிக்கெட்ன்றதே வெரி வெரி ஒரு இண்டிவிஜுவல் டீம் ஸ்போர்ட்டுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் இருக்கு. அதுதான் கிரிக்கெட். ஒரு T20ல ஒரு பேட்டர் 120 அடிச்சா தனியா அந்த மேட்சை வின் பண்ணிக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கு. 4 பேர் அந்த டீம்ல கேவலமா பண்ணா கூட ஒருத்தன் 100, ஒருத்தன் 4 விக்கெட், இப்போ ஓவர்டன் சஞ்சு பண்ற மாதிரி பண்ணா மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ ஒருத்தரோட ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு இது கிளென் மெக்ரா சொல்லியிருக்காரு. நான் அவர் கூட MRFல ட்ரெயின் பண்ணியிருக்கேன் 6 வருஷம். அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் காலையில் அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, ஒரு 6 மணிக்கு எழுந்துப்பாரு,
எழுந்த உடனே டக்குன்னு ப்ரஷ்லாம் பண்ணி மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபியை போட்டு ஸ்விம்மிங் பூல் போயிடுவாராம். ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு 15-20 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு ஒரு 2 லேப் அடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கோல்ட் ஷவர் எடுப்பாராம். எடுத்துட்டு கிளம்புவாராம். கிளம்பும் போது அவரோட பேக் முந்தின நைட்டே பேக்டா இருக்கும். ஷோல்டர் பேக்ல என்னென்ன ஜெர்சி இருக்கணும், இந்த சாக்ஸ் இருக்கணும், இந்த ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கணும், கேப் ஹேட் எல்லாமே ரெடியா வச்சிருவாராம். ஸோ அவர் குளிச்சுட்டு வெளில வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பினா மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல 5 நிமிஷம் முன்னாடி பிஃபோர் ரிப்போர்ட்டிங் டைமே போய் உட்காந்துருவாராம். இது கிளென் மெக்ராவோட ப்ராசஸ். அவர் அப்புறம் சொல்லுவாரு, நான் பாதி டைம் ரூம்மேட்டா இருந்தது ஷேன் வானோட. அந்த டைம்ல ஷேன் வான் எப்படின்னா 7:30 மணிக்கு பஸ் கிளம்புது அப்படின்னா 7:20 தான் எழுந்து போறான். 7:20 எழுந்து போறான். எழுந்துட்டு அவர் மாட்டு அப்படியே போறான். ஒரு இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி குளிக்கிறதுலாம் கிரவுண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் குளிப்பாராம். டப்புன்னு போவாராம், பிரஷ் பண்ணுவாராம், இடுப்பாராம், ஒரு சிகரெட் எடுப்பாராம், அப்படியே கிளம்பி போயிடுவாராம். நிறைய வாட்டி ஜெர்சி கிசிலாம் மறந்துடுவாராம் ரூம்ல. சோ அவர் அப்புறம் என்ன சொன்னாருன்னா கிளென் மெக்ரா, இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கிளென் மெக்ராக்கு இது ஒர்க் ஆச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னால 563 விக்கெட் எடுக்க முடிஞ்சது டெஸ்ட்ல. பட் ஷேன் வான் he is a freak legend. பட் ஷேன் வானுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ஸ் ஒர்க் ஆச்சு. ஷேன் வான் பண்ணா அவன் 700 விக்கெட்ஸ் எடுத்தான். இட் டசன்ட் ஷேன் வானோட ரொட்டீன் ஒர்க் ஆகும், ஷேன் வானுக்கு ஏன் ரொட்டீன் ஒர்க் ஆகும்ன்றது கிடையாது. உங்களோட ரொட்டீன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்றத நீங்க ஓவர் டைம் ஓவர் பிராக்டிஸ் நீங்க அதை புரிஞ்சு அறிஞ்சு கரெக்டா அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா சக்சஸ் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுதானே இப்ப சஞ்சு பண்றாரு. he knows a pattern. எப்போ கீப்பிங் ட்ரில்ஸ் பண்ணணும், எப்போ நிறைய பேட்டிங் ஆடணும், எப்போ வந்து மேபி ஸ்பின்னர்ஸ் ஆடணும், எப்போ மீடியம் பேசர்ஸ் மட்டும் இன்னும் ஃபோக்கஸ்டா விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கொஞ்சம் மீடியம் பேசர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரோன்னு என்னோட ஃபீல் இருக்கு. ஏன்னா நிறைய இந்த எட்ஜ் பட்டு அவுட் ஆறாரு. அவர் வந்து மீடியம் பேசர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு முதல் 3 மேட்ச். அண்ட் மேட்சுக்கு முன்னாடி டேக் இட் லிட்டில் லைட். நம்மளோட மைண்ட் ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருந்தது, பாடி நல்லா ஃபிட்டா ஃப்ரீயா இருக்கு, மூவ் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜோனுக்கு வந்துட்டாரு. அவுட் ஸ்டாண்டிங் நாக் அரவுண்ட் ஐ திங்க். அண்ட் நீங்க ஒண்ணு இந்த மேட்சுக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த மேட்ச் வந்து சஞ்சுக்கும் ருத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருக்கும். ஏன்னா டெல்லிக்கு வந்து அந்த ஸ்விங் பவுலர்ஸ் எல்லாம் கிடையாது, முகேஷ் மட்டும் தான் கொஞ்சம் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. லிட்டரலி அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துச்சு இல்லை உங்களுக்கு? அண்ட் அதனாலதான் அவங்க ஆகிப் நபி எடுத்துட்டு வந்தாங்க 11 ஃபர்ஸ்டே. ஏன்னா அவர் ஏர்லியான அந்த ஸ்விங் பண்ணுவார், ஒரு ஜேக்கப் டஃபிக்கு இவங்க அவுட் ஆன மாதிரி எவனா ஒருத்தனையாச்சும் தூக்கலாம் அப்படின்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அகைன் ஆகிப் நபியும் வந்து நாட் அ வெரி பேட் மேட்ச் ஃபார் ஹிம். 2 ஓவர் தான் போட்டார், 17 ரன் நினைக்கிறேன். பட் அவரோட பெஸ்ட்ல இல்ல. அந்த பிரஷர் நர்வ்ஸ் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் பெரிய 8.4 crores அதெல்லாம் ஓடி இருக்கும். பட் எனக்கு சஞ்சு வந்து அணுகுன விதம் ரொம்ப பிடிச்சது. முகேஷ் குமார் நம்ம ஆல்ரெடி பேசணும், பெருசா ஸ்விங் பண்ண மாட்டாரு, ஸோ இவங்க 2 பேருக்கு ஈஸியரா இருக்கும் அப்படின்னு. சஞ்சு வந்து எனக்கு நம்ம வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார்ல, எனக்கு அதோட ஞாபகம் வந்துச்சு. அதாவது நிறைய வாட்டி நம்ம சஞ்சு பார்த்திருக்கோம், வந்த உடனே ஒரு கச்சா முச்சான்னு அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆவார்ல. அந்த சஞ்சு நம்ம அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்லயுமே நம்ம பார்க்கல. நிறைய கண்ட்ரோல்டா விளையாடினாரு, நிறைய தரையோட பவுண்டரிஸ் அடிச்சாரு. கட்டுக்கு இருக்கிற பால் கூட தரையோட கட்டு பவுண்டரி அடிச்சாரு. ஸ்ட்ரெயிட் டிரைவ் இந்த மேட்சும் ஒன்று அடிச்சாரு சூப்பரா, அந்த மேட்சும் அடிச்சாரு. எனக்கு நிறைய கிளிம்சஸ் ஆஃப் அந்த மேட்ச் தெரிஞ்சுது. அண்ட் அந்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல நல்லா பண்ண ஒரு காமன் விஷயம், பவுண்டரி 6-6ன்னு போகாம எப்போ சிங்கிள் எடுக்கணுமோ சிங்கிள் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு டைம் ஆஃபும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்டருக்கு. செம்மையா விளையாடினாரு. அண்ட் நம்ம இதை மொதல் வீடியோல இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ் இதை கரெக்டா பாத்துருக்காங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் வெரி 1 மேட்ச் அவே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சஞ்சுக்கு. எனி டைம் அடிச்சிருவாரு சஞ்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி தட் இட் கேம் இன் அ சேப்பாக் மேட்ச், ஹோம் கிரௌடு. இது அப்படியே வந்து ஒரு ஃபுல் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாரையுமே அப்லிஃப்ட் பண்ணிச்சு. சேர்றா டே சஞ்சு அரைவ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வந்துருச்சு. And it was much needed for CSK, much needed for Sanju and for CSK fans also. Brilliant knock. சஞ்சு பத்தி பேசும்போது பக்கத்துலயே நான் ருத்து பத்தி கேட்கணும். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகுது. போன மேட்ச் பார்த்தோம்னா அது ஸ்ட்ரைக் ரேட் இன்டென்ஷனலா நான் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண நான் வந்து பண்றேன் அப்படின்னா அது வேற. இல்ல அவர் ஜென்ரலாவே இப்படிதான், அவர் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட சூரியவன்ஷியமா எதிர்பார்க்க கூடாதுன்னா வேற. பட் இவரோட கேப்பபிலிட்டி தெரியும், பட் டைமிங்கே பண்ணல அப்படின்ற பால டைமிங்கே பண்ணல. ஒரு 4 பண்ணாரு. அவர் கான்பிடன்ஸ் லோவா இருக்குது, அப்பட்டமா தெரியுது. இது மாதிரி பார்க்கும்போது இது என்ன சொல்யூஷன்? ருத்து வந்து ரொம்ப பிரஷர்ல சோக்கா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல ஒரு ஆயுஷ் மாத்திரை சஞ்சுன்னு ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டுக்கு விட்டுட்டு 1 டவுனுக்கு அவர் இறங்கி வர்றது மிடில்ல ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும், ஆஸ் வெல் அஸ் அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் மாத்த மாட்டேன், ஓப்பனிங் காம்போ நான் மாத்த மாட்டேன். ஐ திங்க் இது இன்கேஸ் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சும்மா ஒரு ஃபிளிப் பண்ணி பார்ப்போமே, இது ருத்துராஜுக்கு பதிலாக இது ஆயுஷ் மாத்திரைக்கு 5 வச்சுக்கோங்களேன். நான் அப்போ சொல்லியிருப்பேன், ஆயுஷ் மாத்திரை இறங்கி நம்பர் 3 ஆடலாம்,
அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டைம் அண்ட் அகைன் ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு தட் 500 ரன் 600 ரன் அடிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. இந்தியாவுக்கு போய் 100 அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டேலண்டோ கேப்பபிலிட்டியோ அவரோட கிளாஸ்லயோ கொஸ்டினே கிடையாது. சம்டைம்ஸ் ஜஸ்ட் வி ஹேவ் டு அக்ரி தட் எல்லாருக்குமே ஒரு பேட் ஃபேஸ், ஒரு ஆர்டினரி ஃபேஸ் வரும். நம்மளுமே லைஃப்ல இப்போ வடிவேல் வந்து அந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஐ திங்க் கிரின்னு நினைக்கிறேன், கிரியா இல்ல ஏதோ ஒரு படத்துல வரும், அந்த எதிர் வீட்டுல வந்து மதன் பாப் தங்கிட்டு இருப்பாரு. அவர் சொந்த வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி சொந்த கால் எடுத்து வைக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு வாட்டியும் வந்து வடிவேல் பறந்து போய் அவருக்கு ஒரு காரணம் கடைசியா வந்து அவர் அந்த சொந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நம்ம லைஃப்லயுமே நடந்திருக்கும்ல, என்ன பண்ணாலும் என்னடா தப்பா போகுது, கடவுள் நம்மளை மட்டும் ஏன்டா இப்படி சோதிக்கிறாரு அப்படின்ற ஒரு லெவல் வரும்ல. ஐ திங்க் அந்த லெவல் உச்சக்கட்ட வரைக்கும் இன்னும் ருத்ராஜ் போல. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அவருக்கு ஹீஸ் ஆல்சோ ஒரு 1 or 2 ஷாட்ஸ் அவே ஃப்ரம் கெட்டிங் தட் கான்ஃபிடன்ஸ் பேக். ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு சூப்பரா ஒரு 4 இல்ல ஒரு டப்புன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் 4, ஒரு நல்ல ஒரு ஃபிளிக் 6, இந்த மாதிரிலாம் 1-2 ஷாட்ல அவரோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி ஷாட்ஸ் கிளிம்சஸ் வந்திருக்கு எல்லா மேட்ச்லயுமே. பேக் ஃபுட் பஞ்ச் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 4. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு 2-3 ஷாட்ஸ் தொடர்ந்து அந்த மிடில் பேட்ல படுற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் அன்மேட்ச்ட் ஃபார் அ பேட்டர். அந்த ஒரு 2-3 பால் தான் ஹீஸ் அவேன்னு எனக்கு தோணுது. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ருத்துராஜ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் 1 கேம் அவே ஃப்ரம் கெட்டிங் அ 50. மேபி அவருக்கு கேப்டன்சி, இந்த 3 லாஸ், என்னடா நம்மனால இந்த டீம் இப்படியாதான் ஆகுதாடா அப்படின்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரான்ச்சைஸ் வரும், நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும்ல. சிஎஸ்கே ஐ திங்க் இப்போ வேல்யூவேஷன்லாம் பார்த்தா மேபி சிஎஸ்கே வில் பி ரைட் அப் தேர். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸியே இப்போ மொத்தமா நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஒரு பொறுப்பை. என்னன்னா அந்த பொறுப்பை நம்ம சரியா பண்ணலையோ அப்படின்ற ஒரு கில்ட்டா, ஒரு டென்ஷனா என்னன்னு தெரியல, மேபி இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் பாசிட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா, ருத்துராஜ் ஸ்டில் லுக்ஸ் வெரி காம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா கச்சா முச்சன் ஒரு க்ளோவ் தூக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இஸ் வெரி காம் கேரக்டர். அந்த ஒரு கம்போஷர் தெரியுது, விச் இஸ் அ பிக் பாசிட்டிவ். கேகேஆர் மேட்ச்ல ருத்துராஜ் ஒரு 50 அடிச்சா நான் சர்ப்ரைஸே ஆக மாட்டேன். நான் இதை முன்னாடியே சொன்னேன் அப்படின்றத நான் தைரியமா சொல்றேன். இதுல ஒரு கொஸ்டின், போன மேட்ச்ல வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரே ரிட்டையர்ட் ஆக்கி கூட்டு வந்தாங்க, தூபேவை அனுப்பினாங்க, ஏன் பிரீவிஸ் அனுப்பலன்ற ஒரு கொஸ்டின் அங்கேயே இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிருப்பாரோ அவரு. இவர் வந்து 2-3 6, ஒரு 2 6, ஒரு 4 அடிச்சாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவர் பால் எவ்வளவு எடுத்தாரு, எவ்வளவு ரன் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டாட் ஆச்சு, அப்புறம் இல்ல சிங்கிள் போச்சு. ஸோ ஒரு டபுள் கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு பிளேயர், ஒரு பியூர் ஸ்பின் அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பின் ஹிட்டரா பார்க்கக்கூடிய பிளேயர், பேஸ் அடிச்சாலும் பிரீவிஸ் அளவுக்கு அடிக்க மாட்டாருன்ற பிளேயர். அவரை பிரீவிஸ் கூட அனுப்பினது ஒரு டாக்டிக்கல் டிசிஷன். ஆயுஷ் மாத்திர ரிலாக்ஸ் பண்ணது ஒரு கரெக்ட், பட் பிரீவிஸ் அனுப்பாதது ஒரு சின்ன 50-15 டிசிஷன் எடுக்கணுமா? ஐ திங்க் இதுக்கு பின்னாடி ஒரே ரீசனிங் தான் இருக்கும், தட் பிரீவிஸ் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் வராருனால. பெரிய பிரேக் அப்புறம் வராரு, ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஒரு 17th 18th ஓவர்ல இறக்கினா எப்படி அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற ஒரு மேபி ஒரு ரீசனா தான் இருக்கணும். ஏன்னா ஐ டோன்ட் சி எனி அதர் ரீசன், எஸ்பெஷலா கன்சிடரிங் டெத் ஓவர்ல உங்களுக்கு லுங்கிங்கிடி போடுறாருன்னும் போது பிரேவிஸ் அவர் இன்னும் நிறைய விளையாடி இருப்பாரு. அண்ட் அந்த ஒரு ஸ்கோர் 1 ஆர்க்கு வந்து ஆஃப் ஸ்பின் போடும் போது ரைட் ஹேண்டருக்கு அது ஈஸியர் வலிக்கிறதுக்கு லெக் சைட்ல. ஒரு கிரிக்கெட்டிங் லாஜிக் படி பார்த்தா எஸ் பிரேவிஸ் தான் வந்திருக்கணும். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் பிரேவிஸ் ஒரு லாங் பிரேக் அப்புறம் வரதுனால, பிளஸ் டூபே வந்து இஸ் இன் குட் ஃபார்ம், மேபி ஹீல் பி ஏபிள் டு ஸ்ட்ரைக் பெட்டர்னு யோசிச்சிருப்பாங்க டீம் மேனேஜ்மெண்ட். அதனால தான். அண்ட் ஆனஸ்டா டூபேவும் தப்பால எதுவும் பண்ணலையா, 20 of 10. நீங்க என்ன பிரேவிஸ் அடிச்சா என்ன 10 பால்ல 40 அடிச்சிருப்பாரு, சான்ஸே இல்லை. அவர் என்ன 10 பால் ஓகே, மேபி ஆன் அ குட் சிவம் டூபே டே ஆர் வேற யாராவது ஒருத்தர்னா 10 பால்ல ஒரு 25 இல்ல 26 அடிச்சிருப்பாங்க. ஸோ மேட்டர் ஆஃப் ஒரு பவுண்டரி தான் டிஃபரன்ஸ். அண்ட் எனக்கு என்னன்னா கடைசியா வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ருத்ராஜோட 15 of 18, சிவம் டூபே அமைச்சிருக்கணுமா, பிரேவிஸ் அமைச்சிருக்கணுமா, அகில் ஹுசைன் சரி ஒரு 2 ஓவர் தானே போட்டாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மறைஞ்சிரும் when a team wins. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ருத்ராஜுமே அப்படிதான் பாப்பாரு, என்னோட ஃபார்ம் எஸ் அது ஒரு பெரிய தலைவலி தான், பட் டீம் ஜெயிக்குதுல சூப்பர். அதே மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம பிரேவிஸ்க்கு பதிலாக டூபே அமிச்சோம், 20 of 10 டீம் ஜெயிச்சிருச்சு, நல்ல ஒரு ஃபினிஷ் தான் கொடுத்தாரு, டீம் ஜெயிச்சிருச்சு ஓகே அப்படின்னு நான் நினைப்பாங்க. ஸோ யா ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் பிரேவிஸ் லாங் பிரேக் அப்புறம் வரதுனால. இதே சிச்சுவேஷன் அடுத்த மேட்ச் வந்ததுன்னா ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ், பிரேவிஸ் வந்தாலும் பிரேவிஸோ டூபே யார் வந்தாலும் இம்பாக்ட் நல்லா தான் இருக்குது. இதுல சஞ்சு நூருடைய கான்வர்சேஷன், நூர் ரொம்பவே பெட்டரா போன மேட்ச் கான்பிடண்டா இருந்தாரு, அதனாலதான் கொஞ்சம் பேச குறைச்சு போட்டாரு, தூக்கி போட்டாரு. 2-3 ஷார்ட் பால் போட்டாலும் நிறைய வந்து உள்ள வேரியேஷன் கொடுத்து உள்ள போட்டதை பார்த்தோம். வைட் ஆஃப்
ஸ்டெம்ஸ் போட்டதை பார்த்தோம், பேட்ஸுக்கு டக்குன்னு சொருகினதை பார்த்தோம், அவங்க பேட்ஸ்ல சிங்கிள் தட்டிட்டு வந்ததை பார்த்தோம். ஸோ நிறைய வெரைட்டி காமிச்சாரு. 90s போட்டாரு, 88ல ஒரு ரெண்டு டைம் போட்டாரு, 100ஸ்லயும் கிளிக் பண்ணாரு, மிக்ஸ்அப் பண்ணி போட்டாரு. சஞ்சு கூட ஒரு கான்வர்சேஷன், முக்கியமான அசுதோஷ் விக்கெட் கிடைச்சது. 100 திருப்பி பேக் டு கிரிப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? 3 overs 36 ரொம்ப அந்த இதுக்குள்ள டுவெல் பண்ண வேணாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி ரேட் 12 இருக்கே அப்படின்னு அவர் எப்படி போட்டாருன்னு தான் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம். நம்ம பேசணும்ல, அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா தேர் இஸ் சம் ஒர்க் தட் ஹஸ் கான் பிஹைண்ட். நிறைய வந்து நம்ம விஷுவல்ஸ் பார்த்தோம், தட் MS தோனி கூட அவரோட நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஸ்ரீராம் அசிஸ்டன்ட் ஸ்பின் போலிங் கோச், அவர் வந்து நிறைய ஸ்பின்னர்ஸோட ஒர்க் பண்ணிருக்காரு. அவங்க 3 பேர் உட்கார்ந்து நின்னு பேசினாங்க, தோனி, ஸ்ரீதரன் ஸ்ரீராம், நூர். கரெக்ட். மேக்பீல் அந்த பிராக்டிஸ் செஷன் போது அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் ஒரு ரொம்ப அஸ்டியூட் கிரிக்கெட் பிரெயின். அவர் தான் என்னோட முத ஃபர்ஸ்ட் டிவிஷன் MRFல கேப்டன். அவர்கிட்ட பயங்கரமா திட்டலாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப அவர் எப்படின்னா செம கிரிக்கெட்டிங் ஐக்கியூன்னு சொல்லுவாங்கல்ல, சம்டைம்ஸ் அந்த கிரிக்கெட்டிங் ஐக்கியூ சில பிளேயர்ஸுக்கு நேச்சுரலா இருக்கும், சில பேருக்கு அக்வைர்டா இருக்கும். அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் ஸ்பின் கோச், ஃபார்மர் ஆஸ்திரேலியன் ஸ்பின் கோச், அதை விட ஆஸ்திரேலியா கரெக்டா தானே பிக் பண்ணுவாங்க. பாவம் கோவிட் முதல்ல அவர் ஆஸ்திரேலியாலே மாட்டிக்கிட்டாரு. அவரோட கதையெல்லாம் ஃபுல்லா கேட்டிருக்காரு, பயங்கரமா இருக்கும். பட் செம கிரிக்கெட்டிங் பிரெயின் ஸ்ரீபாய். ஸோ அவரு ஒர்க் பண்ணிருக்காரு, தோனி ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஸ்பீட்ஸோட இஷ்யூ அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் நம்ம போன வீடியோல கூட பேசணும்ல, ஸ்பீட்ஸ் ஒன்னு அண்ட் கொஞ்சம் லைன் சேஞ்சஸ் அண்ட் ரொம்ப அதுக்கும் ஸ்லோவாவே போடுறது. ஸோ ஒரு மிக்சர் சூப்பரா காமிச்சார். அந்த ஒரு 88 ஒரு ஆவரேஜா ஒரு 90-95ல இருக்கிறது குட் ஸ்பீட் ஃபார் நூர் அகமது டு பி இன். நடுவில் ஒரு பால் நீங்க 1-2 பால் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறீங்களா, ஓகே சூப்பர். பட் ஓவரால் ஐ திங்க் நூர் அகமது ஆல்சோ ஹேட் அ குட் கேம். ஹி இஸ் டெஃபினெட்லி தி எக்ஸ் ஃபேக்டர் இன் CSK's bowling lineup. வந்துட்டாரு ஃபார்முக்கு, இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு தான் நான் நம்புறேன். கலீல் பத்தி நான் கேட்டே தீரணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. கலீல் எப்படி இன்னும் 2 மேட்ச் சான்ஸ் நம்ம கொடுப்போமா? KL ராகுல் விக்கெட் எடுத்தாலும் அவர் வந்து ரொம்ப பேட்ஸுக்கு போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கு கட்டா இருக்கு, ரொம்ப கிராஸான லைன் அப் அப்படின்னு அஸ்வின் அவரோட சேனல்ல கூட அவர் ரெகுலரா அனலிட்டிக்கலா பேசுறாரு. அஸ்வினும் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி அவருடைய ரன் அப் மாத்திருக்காரு? ஏன்னா ஜஹீர் கான் கூட ஒர்க் பண்ணிருக்காரு NCLன்றத பாக்குறோம். ஸோ என்ன மாதிரி அப்ரோச்ல இருக்காரு கலீல்? அவர் நம்ம கன்டினியூ பண்ணுமா, ஒரு லாங் ரோப் கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும்? CSKவோட டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க ஈத்தோஸே அதுதான். டக்குன்னு ஒரு பிளேயர் 3 மேட்ச் ஜட்ஜ் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. போன வருஷம் உங்களுக்கு IPLலயே பவர் பிளேல ஹையஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தது கலீல் அகமதுன்னு போது ஒரு வருஷத்துல அப்படியே எதுவும் கச்சாங்குச்சான்னு மாறாது. ஐ ஜஸ்ட் ஃபீல் இப்போ நூர் அகமது கிட்ட எப்படி நிறைய பேசி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கும். வரும் சம்டைம்ஸ் ரன் அப்ல இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாரு, அதனால பாலே ஆங்கிள் கூட மாறலாம். ஆர் ஒரு ஸ்டம்பிங் ஓவர்டூ பண்ணிருக்கலாம், ஓவர்டூ பண்ணி ரொம்ப வைக்கிற இடம் கொஞ்சம் க்ளோஸா வரதுனால கூட திடீர்னு வந்து கொஞ்சம் பாடி அதனால அலைன்மெண்ட் மாறலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். அதெல்லாம் வீடியோஸ் கண்டிப்பா போய் பார்த்துருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் கலீல் அண்ட் தோனியோட அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா அவரும் பேசுவாரு. போலிங் கோச்சஸ் ஸ்ரீபாய் அண்ட் எரிக் சிமன்ஸ் 2 பேருமே கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. ஐ திங்க் கலீலுக்குலாம் டைம் கொடுக்கணும். அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கே ஆடி நல்லா பண்ணிருக்கிற ஒரு போலர். கலீல் அகமதுக்கு பதிலாக நீங்க இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி. அவர் CSK கேஸ் நல்லா பண்ணிருக்காரு, பட் ஒரு லாங் டைம் IPL பெருசா விளையாடல. ஸோ டெஃபினெட்லி கலீல் வச்சு தான் கண்டினியூ பண்ணுவேன் நான், என்னோட ஒப்பீனியன்ல. ஐ ஃபீல் ஹி வில் கம் குட். பிளேயர்ஸை பத்தி பேசிட்டோம், பட் நான் ஒருத்தரை பத்தி கேட்டே ஆகணும். ஃபிளெமிங் ரொம்ப அனிமேட்டடா இருந்தாரு. இஸ் தட் ஹேமந்த் பதானிஸ் டீம் தான் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம அவர் ரொம்ப அனிமேட்டடா இருந்தார் அப்படின்னு பாக்கணுமா, இல்ல 3 லாஸுக்கு அப்புறம் வேற வழியே இல்ல நம்ம கொஞ்சம் இதாதான் இருந்தாகணும் அப்படின்னு சாட்டை எடுத்துட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? ஹேமந்த் சொன்னதுனால அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அது அவருக்கும் அவரோட காதுக்கும் போயிருக்கும். தட் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எல்லாருமே பண்ண நம்ம போன்ல இருக்கோம், சோசியல் மீடியால இருக்கோம், கண்டிப்பா சர்க்குலேட் ஆயிருக்கும். கண்டிப்பா போயிருக்கும். ஐ திங்க் ஒரு 5 times IPL வின் பண்ண ஒரு கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் என்னதான் லைக் ஓகே யா மேபி திஸ் மைட் பி ஹேவ் பீன் தோனிஸ் டீம் அண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் ஃபிளெமிங்கோட ரோலும் கண்டிப்பா இருந்திருக்கும். எனக்கு என்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் இருந்திருக்குன்னு என்னால சொல்ல முடியல. 3 மேட்ச் 3 ஓத அவருக்கும் அந்த ஹி வுட் ஹவ் ஆல்சோ பீன் அண்டர் த பம்ப்ல. அவர் மேலேயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எழுப்பப்பட்டிருக்கும். அவருமே வந்து கொஞ்சம் என்னடா பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப்ல இருப்பாரு. எல்லாரும் அது ஹியூமன் நேச்சர் தான். தோனிக்கும் கோவம் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இட் இஸ் நாட் நத்திங் டு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஐ திங்க் அவருக்கு மேபி அந்த ஜஸ்ட் த ஹீட் ஆஃப் 3 மேட்ச் தோத்துட்டோமே அப்படின்றது தான் தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி தான் இத்தனை நேரம் பேசுனதே நெக்ஸ்ட் மேட்ச்க்கான ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் தான். பட் KKRோட டீம் வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரா?
அவரோட கை எப்படி இருக்குன்றதை பொறுத்து. அவரு எதுவும் ஃபார்ம்னால ஆடாம இல்லை, அவரோட கையில அந்த ஒரு இன்ஜுரினால தான் விளையாடல. ஐ திங்க் ஒரு 60-70% அவர் ஃபிட்டா இருந்தா கூட ஆட வைப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு. இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. அவரு சென்னை வந்துட்டாரு, சென்னை பத்தி பேசினத ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது இதான் என் சொந்த ஊரு, எனக்கு வெரி கிளாட் டு பி பேக் அப்படின்னு பேசின வீடியோ பார்த்தேன். பட் அவர் எவ்வளவு பிராக்டிஸ் ஈடுபடுறாரு, ஏன்னா இது வந்து போலிங் மட்டும் கிடையாது, ஃபீல்டிங்கும் ஒரு முக்கியமா இருக்கும் கையில அடின்ற போது. ஸோ 60% ஃபிட்டா இருந்தா கூட நான் அவரை விளையாடுவேன், ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச கிரவுண்டு, நிறைய ஆடி இருக்கிற கிரவுண்ட் அப்படின்னும் போது. அண்ட் கொஞ்சம் வருணுக்கு ஒரு வரிசம் ஸ்டார்டா தான் இருந்திருக்கு இந்த சீசன். அவருமே அவர் விக்கெட் எடுக்கல, பும்ரா இது வரைக்கும் 4 மேட்ச்ல விக்கெட் எடுக்கல. இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் வருணுக்கும் மேட்டர் ஆஃப் டைம் தான் வருண். ஐ திங்க் எனக்கு என்னன்னா, நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். அதாவது வருண் சக்கரவர்த்தி கடைசி ஒரு 1.5 வருஷத்துல 2024 அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பெல்லாம் டார்கெட் பண்ணி 10 ரன்னுக்கு மேல அடிக்கிறாங்களோ இல்ல, அப்ப அவரோட ஸ்பெல்லே பயங்கரமா மாறுது. ஸோ அவர் வந்து 10 ரன்னுக்கு கம்மியா கன்சீட் பண்ணி விக்கெட் எடுத்தாருன்னா அவரோட விக்கெட்ஸ் பர் ஆவரேஜ் விக்கெட்ஸ் பர் மேட்ச் வந்து ஒரு 2.2 கிட்ட இருக்கு. அதே மாதிரி சினாரியோ 10 ரன்னுக்கு கீழே கன்சீட் பண்ணி விக்கெட்டே எடுக்கலனாலும் மன்னிக்கும், அப்பவுமே 2க்கு மேல இருக்கு அவரோட விக்கெட்ஸ் பர் மேட்ச் ஆவரேஜ். அவரை ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆவரேஜ் விக்கெட்ஸ் பர் மேட்ச் கம்ஸ் டவுன் ஃப்ரம் 2.2 to 1.47. ஸோ அண்ட் அவரோட எக்கானமி ரேட்டுமே பாத்தீங்கன்னா 7 to 8 இருக்கு. 10 ரன்னுக்கு கம்மியா கொடுத்தா அந்த ஒரு ஸ்பெல்லே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 10 ரன்னுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தா அவரோட எக்கானமி ரேட்டும் கோஸ் அபவுட் 10 or 11. ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா பேட்டர்ஸ் பண்ற ஒரு பிளாய் என்னன்னா, இவனை நம்ம போட விட்டோம்னா நம்மளுக்கு மேல ஏறிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஓவரே டார்கெட் பண்ணிடலாம், ஒரு 6 மினிமம் அடிக்கணும். அதுதான் டார்கெட் பண்றாங்க. அந்த வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் பண்ணாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறத்துல இருந்தே வருணோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் டவுனா போயிருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ திங்க் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் வருண். அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பவர் பிளேல யூஸ் பண்ணாம பவர் பிளேக்கு அப்புறமா கொடுத்தா பெட்டரா இருக்கும் தோணுது. ஏன்னா when a player is little down on confidence, ஃபீல் ஸ்ப்ரெட்டா இருக்கும், அவரோட கான்ஃபிடன்ஸ் ஜோன்ல அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க வேணும்னா நிறைய பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். பட் அகைன் நோயிங் வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து கிரிக்கெட்டை பத்தி எவ்வளவு யோசிப்பாருனால அவர் ஒரு ரிசப்ஷனுக்கே அவர் பால் எடுத்துட்டு போயிட்டாரு, தெரியுமா இல்லையா? அவர் கையில எப்பவுமே ஒரு ஒயிட் பால் இருந்துட்டே இருக்கும், இல்ல ரெட் பால் ஏதோ ஒன்று வச்சுட்டே இருப்பாரு. கிரிக்கெட் பால் ஸ்பின் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் டு ஆனோம், அந்த ஃபீல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்களா, டே அவன் கிரிக்கெட் பைத்தியண்டா அப்படின்னு. வருண் சக்கரவர்த்தி ஒரு கிரிக்கெட் பைத்தியம். ஸோ அவர் வந்து ரிசப்ஷன், அவரோட கல்யாண ரிசப்ஷனுக்கே தவறி ஸ்டேஜுக்கு பால் எடுத்துட்டு போயிட்டாராம். நிஜம், இது நிஜமான ஸ்டோரி, குக்கப் பண்ணல. ஸோ நோயிங் வருண், ஐ திங்க் அவர் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாரு, எங்கெங்க எப்படி நம்மள பேட்டர்ஸ் அடிக்கிறாங்க, என்ன லென்த் போட்டு அடிக்கிறாங்க, என்ன லைன் போட்டு அடிக்கிறாங்க, எல்லாமே பார்த்துருப்பாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி கம்பேக் லோடிங் இந்த ஐபிஎல். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு 2 points ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம அவ்வளோ ஒரு ஃபிக்ஸ்டா போலாமா, இல்ல the game is still on, கேகேஆரும் ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இன்ன வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, மழைனால ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சோ இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா 7th பிளேஸ் கூட போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆர்ஆர்ட வந்து எல்எஸ்ஜி தோத்தாங்கன்னா, சோ 7th பிளேஸ்க்கே டைரக்டா 9th வந்து எஸ்ஆர்எச் இன்னைக்கு வந்து ஆர்ஆர்ட தோத்தாங்கன்னா, சோ உங்களுக்கு அந்த காம்பினேஷன் இருக்குன்றப்போ சிஎஸ்கே எவ்வளவு கான்பிடன்ஸோட வருவாங்கன்றப்போ கேகேஆர் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, என்னவா இருக்கும் உங்களோட வின் ப்ரெடிக்டர்? ஐ திங்க் போன மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் யாரும் கேகேஆர். முகுல் சௌத்ரி குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆட்டாரு. அதை ஐ திங்க் கேகேஆருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையில இருந்த மேட்ச் அவங்களுக்கு இந்த மாதிரி எப்பயோ ஒரு வாட்டி தான், ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் நம்ம பார்ப்போம். பட் மேபி முகுல் சௌத்ரி லைக் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஐ திங்க் ஹி ஹேஸ் சம்திங் ஸ்பெஷல், வேற லெவல் இன்னிங்ஸ், நோ டேக்கிங் அவே கிரெடிட் ஃபார் ஹிம். பட் கேகேஆருக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும், என்னடா இது கையில இருந்த மேட்சை தோத்துட்டோமேடா அப்படின்ற ஒரு அடி இருக்கும். அண்ட் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி, இந்த ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடியே நான் வந்து சொன்ன ஒரு விஷயம், ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னோட வீடியோஸ்ல, கேகேஆர் லுக் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் சைட்ஸ் இந்த ஐபிஎலுக்கு. அவங்களுக்கு வந்து ஆக்ஷன்ல அவ்வளோ பணம் இருந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் லக்கும் அவங்க சைட்ல இல்ல. முஸ்தபிசூர் எடுத்தாங்க, அவர் வரலன்ட்டாரு, அவர் வர சஸ்பெண்டன்ட்டாங்க. ஹர்ஷித் ராணா மெயின் பவுலரா ரீடைன் பண்ணாங்க, அவர் இன்ஜர்டு. உங்களுக்கு பத்தி ராணா பத்தியும் நியூஸ் இருக்கு தட் ஹி இஸ் கோயிங் டு கம் பேக். அவருக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு ஒரு என்ஓசி கொடுத்துட்டாங்க, ஃபிட்னஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அவரு அகைன் இது எப்போ அவர் வந்து மேட்ச் ஆட போறாருன்னு தெரியல. சில நியூஸ் படிக்கும் போது சிஎஸ்கே மேட்சே ஆடுவாருன்னு தோணுது அப்படின்றாங்க.
சில பேர் வந்து இல்லப்பா 17th 19th அவங்களுக்கு அடுத்த மேட்ச் இருக்கு அப்பதான் விளையாடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். பத்திரானா வந்தா கண்டிப்பா KKR will become a little bit stronger also. பட் ஓவரால் KKR லுக்ஸ் கொஞ்சம் வீக் தான் அருண். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போலிங் மட்டும் அவங்க பிரச்சனை இல்லை, பேட்டிங்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் டெஃபினெட்லி CSK come in as favorites. ஏன்னா தொடர்ந்து 2 கேமரூன் கிரீனும் கிளிக் ஆகல. கேமரூன் கிரீன் அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஆடவே இல்லை அப்படின்றத பார்க்கணும். கேமரூன் கிரீன் 25.2 crores வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது பட் ஆக்ஷனோட டைனாமிக்ஸ் அந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கு, அவருக்கு காம்படிட்டர்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு முக்கியம், டீம்ஸுக்கு எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்றது முக்கியம். ஒரு டிமாண்ட் சப்ளை கேம் தான் அந்த ஆக்ஷன். ஸோ அவரை மாதிரி ஒரு கமாடிட்டி இல்ல இப்போதைக்கு, அதுதான் ஒத்துக்கணும். ஒரு 135 140 போலிங் போடுற ஒரு போலரு, அவரோட ஹைட்டு, பேட்டிங்கும் டாப் ஆர்டர்ல ஆடுவாரு, நல்ல ஃபீல்டர், இந்த மாதிரி ஒரு கமாடிட்டி யார் இருக்காங்க சொல்லுங்களேன்? யாருமே இல்ல. அதுதான் வந்து அவரோட 25 crores ஒர்த்து. பட் கேமரூன் கிரீன் T20 ஆல்வேஸ் நாட் அ பிரில்லியன்ட் பிளேயர். நான் அவ்வளோ அவரை ரேட் பண்ண மாட்டேன் ஆனஸ்ட்லி. ஸோ தெரியல, அவங்க வந்து இப்போ பத்திரானா வந்தா யாரை தூக்க போறாங்க? ஐ திங்க் தேல் எண்ட் அப் தூக்கி ஃபைங் ராவ்மன் பவுல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால நரேன் தூக்க முடியாது. ஃபின் ஆலன் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. கேமரூன் கிரீன் நீங்க எப்படியும் ஆட வச்சு ஆவீங்க. ஸோ ராவ்மன் பவுல் தான் மிஸ் அவுட் பண்ணுவாருன்னு தோணுது. கேமரூன் கிரீன் அவங்களுக்கு நல்லா பண்ணி ஆகணும், ஏன்னா அவரோட பிகெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர். ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் CSK பிளேயிங் பேக் டு பேக் கேம்ஸ் சேப்பாக்ல ஹோம்ல வித் சஞ்சு பேக் இன் ரெட் ஹாட் ஃபார்ம், போலிங் ஓட காம்பினேஷன் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி CSK come in as favorites. நான் வந்து ஒரு 80-20 CSK கொடுப்பேன். ஹவு டைம்ஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு 4 நாள் முன்னாடி வேற நம்பர் சொன்னீங்க, இப்போ 25 35 அப்படின்னு ஒரு நம்பர் எல்லாம் டங்கு டங்கு மேல வந்துட்டு இருக்கு நிலைமையில. இப்ப பார்த்தா நீங்க 80-20 இன் ஃபேவர் ஆஃப் CSK சொல்றீங்க. சோ நீங்க 70 கொடுத்தாலே வசிஷ்டர் வாயல் பிரம்மரிஷி பட்ட மாதிரி நீங்க 30 கொடுத்தாலே CSK நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க 80 கொடுத்துருக்கீங்க, அது கான்பிடன்ஸை காட்டுது அப்படின்னு பாக்குறோம். சோ மேட்ச் எப்பயும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சோ ரொம்ப தேங்க்ஸ் அசோக் பாபு, நம்மளோட வந்து ரொம்ப டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் போஸ்ட் மேட்ச் as well as தி அப்கமிங் மேட்ச், அதுக்காக ரொம்ப நன்றி. Thank you so much.